ஈரோடு மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமிருந்தும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துகின்ற திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அலையலையாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்திலிருந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்திலிருந்து பெருந்திரளாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்தும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலே அட்டப்பாடியிலிருந்து கொளிஞ்சாம்பாறையிலிருந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் இந்த மாநாட்டிலே பெருந்திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு பேர் கலந்து கொண்டு நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக, நம்முடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நம்முடைய மலர் மாநாட்டினுடைய மலர் அங்குதான் தயாரிக்கப்பட்டது. அந்த மலரை எடுத்துக்கொண்டு இந்த மாநாட்டிலே திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே பெருந்திரளாக சென்னை மாவட்டத்திலிருந்தும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லோரும் சிறப்பாக கலந்து கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை பார்த்தோம் என்று சொன்னால், கொங்கு நாட்டினுடைய தொழில்கள் எல்லாம், விவசாயம் உள்பட அனைத்து தொழில்களும் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றது. எந்த தொழிலை எடுத்தாலும் மிகச்சிறப்பாக இருந்த நாம் காய்கறியை எடுத்தோம் என்று சொன்னால் 70% கொங்கு நாட்டிலே உற்பத்தி செய்கின்றோம். கோழி பண்ணை எடுத்துக்கொண்டால் 80%, பால் உற்பத்தியை எடுத்துக்கொண்டால் 50%, லாரி தொழிலை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இருக்கிற மொத்த லாரிகளிலே 10% லாரி கொங்கு நாட்டிலே இருக்கின்றது. ரிக்கை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே 80% ரிக்கு தொழில் இந்த கொங்கு நாட்டில் இருக்கின்றது. இப்படி இத்தனை தொழில்களும் எப்படி முன்னேறியது? கொங்கு நாட்டுக்காரனுடைய நாணயம், நேர்மை, கடின உழைப்பு. இன்றைக்கு விவசாயம் என்று சொன்னால் 2000 அடி போர் போட்டு விவசாயம் பண்றவன் இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது, நம்மளை தவிர கிடையாது. அந்த அளவிற்கு கடின உழைப்பை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இன்றைக்கு நம்முடைய தொழில்களை பாதுகாப்பதற்கு மின்சாரம் மிக மிக அவசியம். நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், இத்தனை அமைச்சர்களை மாற்றினீர்களே, மின்சாரத்துறை அமைச்சரை மாற்றவே இல்லையே. மின்சாரத்துறை அமைச்சர் திறமையாக செயல்படுகின்றாரா? மின்சார வெட்டு தீர்ந்து விட்டதா? ஏன் மின்சாரத்துறையுடைய அமைச்சர் மாறாமல் அப்படியே இருக்கின்றாரே? மின்சார வெட்டை தீர்த்திருந்தால் சொல்லலாம், ஆனால் மின்சார வெட்டு தீர்க்கப்படவில்லையே. அதைத்தான் இங்கே கேட்டார்கள். கொடுக்கிற மின்சாரத்தை சரிசமமாக பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். சரிசமமாக பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்டால் சென்னைக்கு ஒரு மாதிரியும் மற்ற பகுதிகளுக்கு ஒரு மாதிரியும் செய்யக்கூடாது என்பதை அழுத்தமாக இங்கே பேசியிருக்கிறார்கள். இப்படி கொங்கு நாட்டினுடைய பல தொழில்கள் நாம் வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால், தனிப்பட்ட மனிதர்களுடைய முயற்சி, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, ஊக்கம் நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அரசாங்கம் எந்த விதமான உதவியும்
நம்முடைய தொழிலை முன்னேற்றுவதற்கு செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு வேதனையாக இருக்கின்றது. இன்றைக்கு கிரனைட் ஊழலிலே 20,000 கோடி, மணலிலே பல ஆயிரக்கணக்கான கோடி, தாது மணலிலே பல ஆயிரக்கணக்கான கோடி, 2G நிலக்கரி, இப்படி எதில பார்த்தாலும் ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடுகின்ற அந்த மண்ணிலே நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய உரிமைகளை கேட்பதற்கு இப்படிப்பட்ட மாநாடுகளை நாம் போட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் இன்றைக்கு போடுகின்ற சட்டம், ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலிருந்து மண்ணை இன்னொரு நிலத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது, தன்னோட நிலத்துக்கே எடுத்து செல்லக்கூடாது. ஆனா கேரளாவுக்கு கடத்தலாம், கேரளாவுக்கு கடத்துறதுக்கு அனுமதி உண்டு. ஆனா நம்ம நிலத்தில் இருக்கிற மண்ணை நம்ம இன்னொரு நிலத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது. அதே போல சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பவானி ஆற்றிலே தண்ணீரை எடுக்கக்கூடாது. 20 ஆண்டுகளாக விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீரை எடுத்து இப்போது அந்த தண்ணீரை எடுக்கக்கூடாது என்று இன்றைக்கு அதிகாரிகளுடைய பிடிவாதம். ஏழை விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற மாதிரி கோமாரி நோயினால் மாடுகள் இன்றைக்கு செத்துக் கொண்டிருக்கின்றன. விவசாயிகளுக்கு நிவாரணத்தை கொடுத்தார்களா? கேட்டு கேட்டு பார்க்கின்றோம். ஏன் அது இழப்பாக தெரியவில்லையா? அதிகமாக கோமாரி நோயினால் மாடுகள் இறந்தது இந்த கொங்கு நாட்டிலே என்பதுதான் இன்றைக்கு வேதனை. வறட்சிக்கென்று இழப்பீடு அறிவித்தார்கள், நிவாரணம் அறிவித்தார்கள். ஆனால் வந்ததா என்று கேட்டால் கிடையாது. பெரிதாக யாருக்கும் வந்து சேரவில்லை. அப்படி இந்த கொங்கு நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாடு. பாண்டியாறு பொன்னமலா திட்டம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவும் தமிழகமும் ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். பாண்டியாறு பொன்னமலா திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று. ஆனால் இதுவரைக்கும் அதற்கான பேச்சு கிடையாது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து எல்லோரும் போராடுகின்றோம். ஆனால் இதுவரைக்கும் நிறைவேற்றியதாக இல்லை. இப்படி கொங்கு நாட்டினுடைய ஆனைமலை நல்லாறு, திருமணி முத்தாறு, நொய்யல் உப்பாறு, தோணிமடுவு, மேட்டூர் உபரி நீர், இப்படி பல திட்டங்கள். அதோடு இன்றைக்கு ஒகேனக்கல்லிலிருந்து நம்முடைய ஆத்தூர், தலைவாசல், கள்ளக்குறிச்சி பகுதிகளை வளப்படுத்துவதற்காக வசிஷ்ட நதியோடு இணைக்கின்ற திட்டம். இப்படி இந்த நீர்ப்பாசன திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றும் என்று சொன்னால் நிலத்தடி நீர் மேம்படும். அத்துணை திட்டங்களும் குளம் குட்டைகளை நிரப்புவதற்கான திட்டம். அந்த திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மாநாடு அத்துணை திட்டங்களையும் விவசாயிகளுக்காக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி வளரும்? எத்தனால் கரும்பிலிருந்து எத்தனாலை எடுத்து டீசல், பெட்ரோலுக்கு பதிலாக மாற்று சக்தியாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால்
இதுவரைக்கும் மத்திய மாநில அரசுகள் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. எத்தனால் உபயோகப்படுத்தினால் எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இறக்குமதி செய்யவில்லை என்று சொன்னால் அந்நிய செலாவணி மெஞ்சும், நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். ஆனால் இதற்கு அரசுகள் தயாராக இல்லை. இப்படி இந்த நாட்டை வளப்படுத்துகின்ற அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படி போராடுகின்ற நம்முடைய இளைஞர்களுடைய இளம் ரத்தம் கொதிக்கிறது என்று சொன்னால் ஏன் கொதிக்காது? எதை கேட்டாலும் செய்வது கிடையாது, எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. இந்த கொங்கு நாட்டை பற்றி இங்க இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் கவலைப்படுகிறார்களா? அதுவும் கிடையாது. அப்ப மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அதை கேட்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்கே கூட்டி நம்முடைய கோரிக்கைகளை இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னு சொன்னா இந்த நாடு மாறிடுமா? எல்லா அரசியல்வாதிகளும் மாறிவிடுவார்களா? நம்மை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஆட்சியிலே யார் இருந்தாலும் இந்த கொங்கு நாடு புறக்கணிக்கப்படக்கூடாது. கொங்கு நாட்டினுடைய தேவைகளை கேட்டு பெறுகின்ற ஒரு சக்தியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கும் என்ற அந்த உறுதியை எப்போதும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசையெல்லாம் ஊர் ஊராக சுற்றி வருகின்றேன். என்னுடைய ஆசையெல்லாம் ஒரு பக்கம் இந்த கொங்கு நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்றிருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த கொங்கு நாட்டில் இருக்கிற என்னுடைய அண்ணனுக்கு கால் இல்லை என்று சொன்னால் அவனுடைய காலாக இருக்க நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய தம்பிக்கு கையில்லை என்று சொன்னால் என் தம்பியினுடைய கையாக இருக்க நான் ஆசைப்படுகின்றேன். எந்த குடும்பமாவது குடும்ப தலைவனை இழந்தால் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த கொங்கு நாட்டிலே பிறந்திருக்கின்ற அத்துணை இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும், கல்லூரியிலே இடம் கிடைக்க வேண்டும், கல்யாணம் செய்வதற்கு பெண் கிடைக்க வேண்டும். மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இதுவெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சாதித்து காட்டுவதற்காக இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த கல்யாண பிரச்சனையை தீர்ப்பதற்காக கட்சியின் சார்பாக கல்யாண மாலை என்ற இணையதளத்தை நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இணையதளத்தை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இணையதளத்தினுடைய விளம்பரங்கள் அனைத்து பகுதிகளிலும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டிலே அது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொங்கு கல்யாண மாலை மூலமாக வருகின்ற நிதி இந்த கொங்கு மண்ணினுடைய இளைஞர்களுக்காக, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக உபயோகப்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை கல்யாண புரோக்கர் வேணால் இருக்கலாம், ஆனா நம்முடைய கொங்கு கல்யாண மாலையை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே விசாரித்து அந்த குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பர்சனல் சர்வீஸ் என்று சொல்லுவார்களே, அதை செய்யக்கூடிய அளவிலே நாம் திட்டமிட்டு
நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உயர்ந்தாக வேண்டும். எப்படி உயர வேண்டும்? படிகளில் ஏறி உயர்வதல்ல. உங்களுடைய கரங்களால் எவ்வளவு உயரம் உயர்த்துகின்றீர்களோ அவ்வளவு உயரம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உயர்த்தப்பட வேண்டும். இளைஞர்களுடைய கொங்கு நாட்டு மக்களுடைய கரங்களால் நம்மை உயர்த்துகின்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஊர் ஊராக நடப்பேன், காடு மேடாக நடப்பேன், உயராமல் ஒருபோதும் விடமாட்டேன். இப்படி நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக, கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரம் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தை போல் மாறும் என்று சொன்னால் இந்த இந்திய நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல வெளிநாடுகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்திலே என்று சொன்னால் கலாச்சாரத்திலே சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு செல்லுபவர்கள் அங்கிருக்கிற சாலைகளை பார்ப்பீர்கள். அந்த சாலைகள் நம்மை மயக்கும். அங்கிருக்கிற கட்டிடங்கள் நம்மை மயக்கும். அங்கு ஓடுகின்ற கார்கள் நம்மை மயக்கும். ஆனால் அங்கிருப்பவனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டால் காரி துப்புவீர்கள். நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு காக்கப்பட வேண்டும். அதற்கு பாடுபடுகின்ற இயக்கமாக இந்த கொங்கு நாடு புறக்கணிக்கப்படக்கூடாது. யார் அரசியலுக்கு வந்தாலும், யார் தமிழகத்தை ஆண்டாலும் கொங்கு நாட்டை புறக்கணிக்க கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகம் அறியும். மாநாட்டினுடைய வெற்றி என்று சொல்லுவது மாநாட்டிற்கு முன்பாகவே நடந்திருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். பாலுக்கு விலையும் கரும்புக்கு விலையும் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய மாநாடு நடப்பதற்கு முன்பே நாம் அடைந்த வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களாக 50 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 50 தீர்மானங்களும் இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை எல்லாம் தமிழக அரசுக்கு அனுப்பி அதை நிறைவேற்றுகின்ற அந்த வேலையை தொடர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி செய்யும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியை சொல்லி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய பொற்பாதங்களிலே, அத்தனை பேருடைய பொற்பாதங்களிலே என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே காணிக்கையாக்குகின்றேன். இந்த மாநாடு சிறப்பாக இந்த இடத்திலே நடக்கிறது என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நம்முடைய சொந்தங்கள் பல பேர் இதற்கு கொடுத்திருக்கிறார்கள், பல எதிர்ப்பையும் மீறி. அப்படி முதலாக இந்த இடத்தை நமக்கு கொடுத்து மாநாட்டை நீங்கள் வெற்றிகரமாக செய்யுங்கள் நம்மை ஊக்கப்படுத்திய நம்முடைய அண்ணன் எம்எல்ஆர் முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கி கொள்ளுகின்றோம். அதற்கு பிறகு நம்முடைய சொந்தங்கள் பல பேர் தாங்களாக முன்வந்து பல ஏக்கர் நிலங்களை இந்த மாநாட்டிற்காக கொடுத்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இன்றைக்கு நடத்தி இருக்கிற மாநாடு
ஊடகங்களிலே பத்திரிகையாளர்கள் என்னிடத்திலே கேட்பதெல்லாம், நீங்கள் நடத்துகின்ற மாநாடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாதிப்பை ஏற்படுத்துமா? இதைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை தெளிவு செய்து விட்டார். கண்டிப்பாக இந்த மாநாடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கொங்கு நாட்டினுடைய தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். 2009 பாராளுமன்ற தேர்தலிலே நாம் யாரோடு கூட்டணி போட்டிருந்தாலும் அன்னைக்கு அந்த கூட்டணி தான் இந்த கொங்கு நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கும். அதே போல 2014 பாராளுமன்ற தேர்தலிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி யாரோடு கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் கொங்கு நாட்டிலே வெற்றி பெறும் என்பதை உறுதியாக இந்த நேரத்திலே சொல்ல முடியும். நம்முடைய கூட்டணி முடிவுகளை ஜனவரி மாதத்தில் நடக்கின்ற அந்த பொதுக்குழுவிலே நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் அமர்ந்து முடிவு செய்ய இருக்கின்றோம். வெகு விரைவிலே நடக்கின்ற அந்த பொதுக்குழுவிலே கூட்டணி முடிவு செய்யப்பட்டு தேர்தல் பணிகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இப்போதுதான் மாநாட்டு பணிகளை முடித்திருக்கின்றோம். ஒரு 4 நாளைக்காவது தூங்க விடுங்க என்று கேட்பது போல் இருக்கிறது. 2 வாரம், இன்றைக்கிலிருந்து 2 வாரம் விடுமுறை. 3வது வாரம் கண்டிப்பாக பொதுக்குழு நடக்கும். மறுபடியும் தேர்தலுக்கான திண்ணை கூட்டங்கள். யாரோடு கூட்டணியில் இருக்கின்றோமோ அந்த கூட்டணி தலைவரை இந்தியாவினுடைய பிரதமராக்குவதற்கு கிராமமாக பணியாற்றுகின்ற இளைஞர்களை நாம் இங்கே பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகப்படியான இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி என்று சொன்னால் அது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மட்டும்தான். இதை போன்ற இந்த எழுச்சி மிக்க இளைஞர்கள் வேற எந்த கட்சியிலும் கிடையாது. நீ பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தா அந்த எழுச்சியெல்லாம் வராது. நம்மாலே அத்தனை இளைஞர்களும் பண செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கை செலவு. அதனால வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய வெற்றியினுடைய முதல் படியாக இருக்கும். இதுவரைக்கும் வெற்றி நமக்கு மறுக்கப்படவில்லை என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி நமக்கு தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தீரன் சின்னமலைக்கு தெரியும் எப்போது நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்று. நம்முடைய கடவுள் தீரன் சின்னமலைக்கு தெரியும். தீரன் சின்னமலை அறிவான் யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும், யாரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தீரன் சின்னமலைக்கு தெரியும். இதற்கு முன்னால் வெற்றி பெற்றிருந்தால் ஒருவேளை தவறுகள் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மாநாடு 2014 பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய நிலைப்பாடு மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக, நம்முடைய எழுச்சியை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்துணை பேரும் இன்டர்நெட்டின் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை, நம்முடைய கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு நாட்டில் இருக்கிற அத்துணை இளைஞர்களும் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சி வேறுபாடுகளை மறந்து
நாம் வாழுகின்ற இந்த கொங்கு நாடுதான் முக்கியம் என்று கருதினால் அத்துணை பேரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலே நீங்கள் ஒன்றுபடுங்கள். இந்த கொங்கு நாட்டை பாதுகாப்போம், அரசியலை தூய்மைப்படுத்துவோம். அரசியல் சாக்கடை என்று நாம் பயப்படவில்லை, சாக்கடைக்குள்ளே குதித்திருக்கின்றோம். சுத்தப்படுத்தாமல் மேலே வரமாட்டோம், சுத்தப்படுத்தியே தீர்வோம். அதிலே ஆர்வம் இருக்கின்ற அத்துணை இளைஞர்களும் எங்களோடு வர வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டிலே அந்த கோரிக்கையை கொங்கு நாட்டு இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் வைத்து இந்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகளாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நேரலையாக பாலிமர் தொலைக்காட்சியிலும் லோட்டஸ் தொலைக்காட்சியிலும் இன்றைக்கு நேரலையாக சென்று கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கோடிக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் அல்ல, கோடிக்கணக்கானவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை நேராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தொலைக்காட்சிகளுக்கும் இன்றைக்கு இங்கே நம்முடைய செய்திகளை நாம் என்னதான் கூட்டம் போட்டாலும் மாநாடு போட்டாலும் நம்முடைய செய்திகளை எல்லாம் இந்த உலகம் பூராவும் கொண்டு சேர்க்கின்றவர்கள் நம்முடைய அனைத்து தொலைக்காட்சிகளும் நம்முடைய பத்திரிகைகளும். அவர்களெல்லாம் இன்றைக்கு முழுமையாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நம்முடைய செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைத்து ஊடகங்களை சார்ந்தவர்களுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக கடந்த 3 மாதங்களாக பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் காவல்துறை முழுமையாக நமக்கு ஆதரவாக, இந்த அரசாங்கம் நமக்கு ஆதரவாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறையினர் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு கொங்கு நாட்டில் பிளக்ஸை கிழிச்சவனுக்கும் நம்ம நன்றி தான் சொல்லணும். அதாவது பிளக்ஸை கிழிக்காம இருந்தா 10 பிளக்ஸ் அந்த இடத்துல இருக்குதுன்னா 10ல் 1 நம்மளதாயிரும், பார்க்க மாட்டாங்க. ஆனா 1 கிழிஞ்சிருக்குதுன்னு வச்சுங்க, தனியா பார்ப்பாங்க. இப்ப பிளக்ஸ் கிழிச்ச செய்தி, சுவர் அழிச்ச செய்தி எல்லாம் பத்திரிக்கையில போடுறாங்க. அதையெல்லாம் பண்ணாம இருந்தா போடுவாங்களா? பண்ணுனா தானே போடுவாங்க. இவங்க சுவர் எழுதியிருக்காங்க, இவங்க பிளக்ஸ் வச்சிருக்காங்கன்னு பத்திரிக்கையில போட முடியுமா? அதனால பிளக்ஸ் கிழிச்சவனுக்கு நம்முடைய மாநாடு இன்றைக்கு வெற்றிகரமாக நடப்பதற்கு அவர்களும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆனா அது ஒரு பொழப்பா? அதையும் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால இன்றைக்கு நடந்திருக்கின்ற நம்முடைய மாநாடு, மாநாட்டினுடைய கடைசி கோரிக்கையாக, கடைசி வேண்டுதலாக நான் வைத்துக் கொள்வதெல்லாம் கொங்கு நாட்டில் இருக்கிற அத்துணை பேரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஜாதி கட்சி என்று சொன்னால் நம்பாதீர்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சாதிக்கின்ற கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கொங்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமைப்படுங்கள். இந்த கொங்கு நாட்டை சிங்கப்பூரை போல மாற்றி காட்டுவோம். எந்த ஊழலும் இல்லாமல், லஞ்சமும் இல்லாமல்
மாற்றி காட்டுவோம் என்று சொல்லி இந்த மாநாட்டிலே அனைத்து சமுதாயங்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த கொங்கு நாட்டிற்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற கட்சி, கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுகின்ற கட்சி என்று நம்பிக்கை வைத்து நம்முடைய மாநாட்டிலே கொங்கு நாட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகின்றேன், அத்தனை பேரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலே இணைத்துக் கொண்டு தொடர்ந்து வாருங்கள், சாதித்து காட்டுவோம். நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. முடியும் 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 வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.